Hello students, இந்த வீடியோல நம்ம Maths Exemplar from Chapter 1 Exercise 1.2 ஓட problem solve பண்ண போறோம். இந்த exerciseல question number 1 to 6 and question number 9 வந்து deleted syllabusல இருந்து இருக்கு. So அதை நம்ம skip பண்ணிட்டு question number 7ல இருந்து start பண்றோம். So question number 7 வந்து explain why 3 into 5 into 7 plus 7 is a composite number. So இந்த given number அப்படியே எழுதிக்கிறேன். 3 into 5 into 7 plus 7. இதில் பார்த்தீங்கன்னா 3 into 5 into 7ன்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ இது ஒரு சிங்கிள் டேர்மாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7 இது செகண்ட் டேர்ம். ஓகே, நவ் இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக என்ன இருக்குது? 7. ஸோ 7 நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 3 into 5 ப்ளஸ் 1. ஓகே, அப்போது 3 into 5 வந்து 15 ப்ளஸ் 1, ஸோ 16. ஸோ 7 into 16. அப்போ இதுதான் கிவன் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ நம்பர். அந்த நம்பருக்கு வந்து ஃபேக்டர்ஸ் என்னது? 7ம் 16ம். அப்போது எந்தெந்த நம்பர்லாம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது காம்போசிட் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? திஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர் சின்ஸ் இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கேன் 2 numbers have 18 as their HCF and 380 as their LCM? Give reason. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேன் 2 numbers have ஏதோ ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்கு HCF 18 ஆகும், LCM 380 ஆகும் இருக்க முடியுமா? எஸ்னாலும் இல்லை நோனாலும் யூ ஹாவ் டு கிவ் ரீசன்ஸ். ஓகே, எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆல்வேஸ் HCF, ஸோ இப்போ 2 numbers இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HCF A and Bன்றது 2 numbers. HCF of A and B will be a factor of LCM of the numbers. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 நம்பர்ஸ்க்கு நீங்கள் HCFும் கண்டுபிடிக்கிறீங்க, LCMும் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த HCF வந்து LCMோட ஃபேக்டராக இருக்கும். ஓகே, ஃபேக்டராக இருக்கும்னா என்னது? கண்டிப்பாக அந்த HCF வந்து LCMை டிவைட் பண்ணணும். ஸோ LCM will be divisible by HCF. HCF will be a factor of LCM. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம can 2 numbers have 18 as their HCF and 380 as their LCM. அப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ணணும்? இந்த HCF வந்து LCMோட ஃபேக்டரானு செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் HCF என்னது உங்களுக்கு? HCF is 18, LCM வந்து உங்களுக்கு 380. அப்போது இந்த 380 18ஆல் டிவைட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணலாமா? ஸோ 380 நம்ம 18ஆல் டிவைட் பண்ணால் 18 2s are 36. ஸோ 20 பேலன்ஸ், 18 2 பேலன்ஸ். இப்போ என்ன ஆகும்? டெசிமல் பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ யூ cannot divide anymore இல்லையா? again it keeps on going. So it is not divisible. You get reminder. அதனால் 18 is not a factor of 380. அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? நோ. ஓகேவா? ஸோ நோ. என்ன நோ? HCF 18 is not a factor of LCM 380. ஓகேவா? ஸோ இந்த நோக்கான ரீசன் என்னது? இந்த HCF 18ன்றது இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் LCM 380. ஸோ அதனால யூ cannot have 2 numbers which has HCF as 18 and LCM 380. ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதோ ஜஸ்ட் செக் அந்த HCF வந்து LCMோட ஃபேக்டரான்னு செக் பண்ணுங்க. ஃபேக்டராக இருந்தால் பாசிபிள், ஃபேக்டராக இல்லைனா இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கொஷின் நம்பர் 10. A rational number in its decimal expansion is 327.7081. What can you say about the prime factors of Q when this number is expressed in the form P by Q? Give reasons. ஸோ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரேஷ்னல் நம்பர், அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து 327.7081. ஓகே, ஸோ ரேஷ்னல் நம்பர்னாலே அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும், இல்லை நான் டெர்மினேட்டிங்காக இருந்தால் ரிக்கரிங்காக இருக்கும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிவன், இதான் கிவன் நம்பர், இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். வாட் கேன் யூ சே அபவுட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் Q when this number is expressed in P by Q form? ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம P by Q ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? கிவன் நம்பரை டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் அப்படியே எழுதிக்கோங்க. 327.7081 டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 0
சாரி 1 2 3 4 digits இருக்குது டெசிமலுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் 1 போட்டுட்டு புட் 4 zeros. ஓகேவா? ஸோ now we have expressed the given number in p by q form. இப்போ நம்ம we have to find out what is the factors. What can you say about the prime factors of q? இப்போ இதுதான் p, இது வந்து q. இந்த q ஓட prime factors. அப்போ q ஓட prime factorsனா என்னது? ஸோ இந்த நம்பர் நான் திரும்ப எப்படி ரீரைட் பண்ணலாம்? டினாமினேட்டர் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 10,000 ஐ கேன் ரைட் இட் as 4 zeros இருக்கனால 10 to the power 4ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்கள் q. இப்போ இந்த q ஓட prime factors பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி, அதுதான் உங்களோட கொஷின். ஓகே, ஸோ அப்போது இதோட prime factors நான் எப்படி எழுதலாம்? 3 2 7 7 0 8 1 by 10 நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 into 5 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் to the power 4. கரெக்டாக 10 மட்டும் நான் 2 into 5 பவர் வந்து 4 அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ இதுதானே q. இப்போ q எப்படி எழுதுகிறோம் நம்ம? 2 into 5 to the power 4 இந்த கேஸில். அப்போது prime factors of q எப்படி இருக்குது? Prime factors of q is 2 into 5. ஓகே, அதுக்கு பவரும் இருக்கு இல்லையா? சப்போ 2 power n 5 power m. ஓகே, இதுதான் உங்களோட ஆன்சர். prime factors of q. ஏன் இந்த மாதிரி நான் 2 to the power of n 5 power m ன்னு எழுதியிருக்கேன்னா, so you have a theorem in this first chapter that rational numbers எல்லாம் decimal expansion எப்படி இருக்கும்? டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லை நான் டெர்மினேட்டிங் ரிக்கரிங்காக இருக்கும். எப்போல்லாம் ஒரு ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டிங்காக இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்ததுன்னா, இதுக்கான ரீசன் என்னது? டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்ததுன்னா q எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் இட் வில் பி 2 power n into 5 power m இந்த ஃபார்மில் தான் இருக்கும். 2 power n இட் கேன் பி 2 power 2 into 5 power 3 or 5 power 4 என்ன வேணாலும் இருக்கலாம். பவர் கேன் வேரி. ஓகே, ஸோ பட் 2ம் 5ம் தான் டினாமினேட்டரோட ஃபேக்டராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் the prime factors of q வந்து it is in the form of 2 power n into 5 power m.